இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓ மகளே. கடவுளே கடவுளே கடவுளே, நீதான் காப்பாத்தணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேக்குறா? ஓஹோ, இன்னும் மேல போலியான்னு கேக்குறாளோ? அது காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகணும். ஓ, என்ன சொல்றீங்க? இதுக்காக தானே நீங்களும் வந்தீங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போறேன்னு சொல்றீங்க. அது ரூல்ஸ் படி அப்படிதான் நடக்கணுமா? ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் போய் பக்கத்துல இருங்க. போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசலான்னு. ஏன் கூட வா. ஆமா, இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆக்சுவலி இப்படி ஏன் நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது. ஏன் என்னாச்சு? அதான் நான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்ல, ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியலங்க. நானும் உங்களை பார்த்ததுல இருந்தே. ப்ளீஸுங்க, நம்ம இத பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாமா? நீங்க அவங்க போட்டோவை பார்க்கலையா? இல்லங்க, நான் பார்க்கலான்னு தான் நினைச்சேன். அப்பதான் இதுக்கு இப்போ சித்தி கால் பண்றாங்க. சொல்லுங்க சித்தி. அம்மா பாகி, எப்படிமா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் சித்தி. ஏமா நல்லா இருக்க மாட்ட? ஓ நோயாளி அப்பாவ தெளிவா இங்க என்கிட்ட விட்டுட்டு தலையில கட்டிட்டு நீ போயிட்டல்ல, நீ நல்லதா இருப்ப. என்ன சித்தி நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி சமயத்துல அப்பாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியலன்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? ஐயோ, இப்பவே எதுக்குமா இவ்ளோ கஷ்டப்படுற? இன்னும் கொஞ்ச நாளானா உங்க அப்பா சீக்கிரமா போய் சேர்ந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்படலாம். சித்தி, நீங்க பேசுற வார்த்தைய பார்த்து பேசுங்க. எங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நான் என்ன செஞ்சாவது சரி, நான் என் அப்பாவை நிச்சயமா காப்பாத்துவேன். அடேங்கப்பா, நீ பேசுறத வச்சு பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலமா. இருக்கிற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொரு நாளும் உங்க அப்பா உடம்பு நாசமாயிட்டே இருக்கு. எந்த நிமிஷத்துலயும் உயிர் போயிடுச்சுன்னு போன் கால் வந்துச்சுன்னா உங்க அப்பாவை நான் சரியா பாத்துக்கலன்னு மட்டும் நீ சொல்லிடாத. ஹலோ சித்தி, நான் உங்களை காப்பாத்துவேன்பா. என்ன ஆனாலும் சரி, நான் நிச்சயமா சைனை வாங்கிடுவேன். எங்க சித்தி அப்படி போன் பண்ணி பேசவும் நான் இதையும் பார்க்கலங்க. எனக்கு எங்க அப்பாவை தவிர எனக்குன்னு சொல்லிக்க வேற யாருமே கிடையாது. எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் நிச்சயமா அனாதை ஆயிடுவேன். இந்த டைம்ல இங்க வந்து இந்த காரியம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் தூரமா வந்து உட்கார்ந்துகிட்டு. ஐயோ, நீங்க வருத்தத்துல இருக்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி. மிஸ்டர் குப்தா, கேட்டிங்களா? அந்த பொண்ணு என் போட்டோவை பார்க்கலையா? இன்னைக்கு வேணா பார்க்காம இருக்கலாம் மகளே. என்னைக்காவது ஒரு நாள் உன் வீட்டுல பாத்துருவாள்ல. ஆமால. இப்ப என்ன பண்றது குப்தா? இன்னைக்கு நாள் முடிஞ்சதும் நீதான் இங்க இருக்க மாட்டிய மகளே. ஒருவேளை பார்த்தா கூட பிரம்மன்னு நினைச்சுப்பா. ஆமா, இன்னைக்கு அப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்ல. ஆமா மகளே, உன்னோட காரியம் இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம மேல்லோகத்துக்கு பயணம் செய்யணும். உன் குடும்பத்தை நீ பார்க்கிற கடைசி நாள் இது. உனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு இன்னையோட முடியுது. உன்னோட பந்தத்துக்கு இன்னைக்கு விமோச்சனம் கிடைக்க போகுது. வா மகளே, உன்னோட கடைசி நொடிய அவங்களோட செலவு பண்ணு. மிஸ் அம்மா, காரியம் அங்க நடக்குது, இங்க ஏமா உக்காந்துருக்க? எங்க அப்பாக்கு அப்பா, அது எப்பவும் இருக்கிற பிரச்சனை தானே. சாரை பார்க்கணும்னு சொன்னீல, இந்த சமயம் பார்த்து போட்டோவும் எடுத்துட்டு வந்திருக்க. இப்போ உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கும். வா போய் பாப்போம். எதுவும் யோசிக்காதீங்க, வாங்க மிஸ் அம்மா. சரிங்க சார். வாங்க.